இருங்க இருங்க வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. நம்ம குடியாத்தத்துல மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த இடமும் மாடி மேல இருக்கிற பகுதியும் வாடகைக்கு வருது. விரிவா சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த கடை தான் வந்து ரெண்டுக்கு விடுறாங்க. சோ கடையோட என்ட்ரன்ஸ்ல இருக்கும். கடை முன்னாடி பாத்தீங்கன்னா சொட்டர் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வந்தோம்னா அகலம் வந்து பாத்தீங்கன்னா 10 அடி, நீட்டு வந்து பாத்தீங்கன்னா 25 அடி, டோட்டலா 250 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா இது ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். ஏன்னா பேஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஹோட்டல் வைக்கும் போது கை கழுவணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பாத்திரங்கள்லாம் இங்கே வந்து கழுவுறதுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்குது. கார்பரேஷன் வாட்டர் உள்ள வந்துடுது. அது வந்து டேங்க் வச்சிருக்காங்க. அதில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்குது. ஒரு ஹோட்டல் வைக்கும் போது தண்ணி பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே நீங்கள் பட தேவையில்ல. இந்த கீழே இருக்கிற கடைக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இபி கனெக்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீப் லைட்டும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா மோல்டிங் தான் இங்கே கொடுத்துருக்கிறதுனால சில்லுன்னு இருக்கும். இந்த காமாட்சியம்மன் பேட்டையில் பார்த்தீங்கன்னா சந்தில் வந்து ஒரு கடை ரெண்ட்டுக்கு கிடைக்கிறதே பெரிய அவசியம். ஆனால் இந்த இடத்துல வந்து ரெண்ட்டுக்கு வர்றதை நீங்கள் மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடையை ஒட்டி உள்ள மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா, அதாவது குடியாத்தம்ல இருந்து மேல்பட்டி செல்லும் சாலையில பாத்தீங்கன்னா எனி டைம் பாத்தீங்கன்னா டிராபிக், அதாவது போக்குவரத்து இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே மக்கள் நடமாட்டம் அதிகமான ஒரு பகுதி தான் இந்த இடம். இப்ப நம்ம கீழே கடை பார்த்துட்டோம். அப்படியே பக்கத்துல வந்து படிக்கட்டு வச்சிருப்பாங்க. இரும்பு படிக்கட்டுல அப்படியே நீங்க மேல வந்துடணும். மேல வந்துட்டா இப்ப நீங்க பாக்குற இந்த இடமும் வந்து ரெண்டுக்கு விடுறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அகலம் வந்து 10 அடி, நீட்டு வந்து 25 அடி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட். இப்ப நம்ம மாடி மேல நின்றுட்டு இருக்கோம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. மெயின் ரோட்ல இது மாதிரி ரெஸ்ட் ரூம் வசதியோடு இருக்கிறது கிடைக்காது. ரெஸ்ட் ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்லாப்லாம் வச்சுருக்காங்க. சப்போஸ் கீழே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி வந்து மேலவே நீங்கள் தங்கிக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமோட ஒரு வீடு மாதிரி செட்டப்பில் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு பெரிய பெட்லாம் போட்டு பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்குது. இது வந்து ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். காற்றோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃப்லாம் இருக்குது, திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. நம்ம குடியாத்தம்ல இருந்து நம்ம மேல்பட்டி செல்லும் சாலை இருக்கு இல்லையா, அந்த சாலையில் வந்தீங்கன்னா சுப்பிரமணியர் ஆலயம் இருக்கும் காமாட்சியம்மன் பேட்டையில். அந்த சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு மிக அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஆயக்கார தெரு போகிறதுக்கு வழி இருக்கும். அந்த தெருவுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 4வது கடை தான் வந்து வாடகை விடுறாங்க. அப்புறம் என்னங்க, இப்படி ஒரு மெயின் ரோட்ல இந்த கடையும் மாடி மேல இருக்கிற பகுதியும் ரெண்ட்டுக்கு விடுறாங்க. நீங்க ரெண்ட்டுக்கு எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.